இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்துகிட்டு இருக்க கான்ஃப்ளிக்ட்ல இவ்வளோ நாள் ஜெர்மனி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அதிரடியான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அது என்ன டெசிஷன், என்ன விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசெண்டாக பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியா தொடர்ந்து ஜெர்மனி பலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத்தனை நாளாக அவங்க இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் இப்போ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இவ்வளோ நாளாக இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்த வெப்பன்ஸையும் ஸ்டாப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இஸ்ரேல டாரிஃப் அண்ட் சாங்ஷன் மூலமா எக்கனாமிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி வேர்ல்ட் வார் 2 அப்போ என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இது உலகத்துக்கு ரொம்பவே பெரிய டேஞ்சர்ல போய் முடியுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஜெர்மனி இந்த அதிரடியான முடிவு எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய 200 பாப்புலர் செலிபிரிட்டிஸ் ஜெர்மனியோட சான்சலர் மெர்க்கலுக்கு இஸ்ரேலுக்கு அனுப்புற வெப்பன்ஸை உடனே நிறுத்தணும், அவங்க ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி இஸ்ரேல் கூட இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேட் டீல்ஸ் எல்லாத்தையுமே கேன்சலும் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனியோட சப்போர்ட் எங்களுக்கு தேவையே கிடையாது, இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெரிய விளைவுகள் சந்திச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் 500 நாட்களுக்கு மேல நடந்துட்டு இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே பலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டா ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்க ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் ஆனா பலஸ்தீன்ல மக்கள் இன்னும் பஞ்சத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரோட ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த கான்ஃப்ளிக்ட்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாகணுன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் பலஸ்தீன் மக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க.